வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நேற்று முதல் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கான கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. நேற்று முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் சாலைகளை மேம்படுத்துவதற்கும் மேலும் அங்கே வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த கட்டண உயர்வு ஏற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட சுங்கச்சாவடிகளை பொறுத்தவரை அந்த பகுதியில் அந்த சாலைகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை. சாலைகள் எதுவும் பழுதானால் அங்கே அதற்கான ஒரு சாலை செப்பனிடும் பணியும் நடைபெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன? தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு ஏற்றப்பட்டுள்ளதை அடுத்து இதற்கு பொதுமக்கள் தரப்பிலிருந்து என்ன கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கிறது? மேலும் இந்த சுங்கச்சாவடிகளில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வு காரணமாக மறைமுகமாக எந்த மாதிரியான விலை உயர்வு எல்லாம் இனி வர இருக்கக்கூடிய காலங்களில் வர இருக்கின்றன? அது பொதுமக்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது? மேலும் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இந்த கோரிக்கைக்கு இருக்கக்கூடிய பிரதானமான காரணம் என்ன என்பது பற்றி விரிவான தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நமது செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் திரு சுகுமார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். சுங்கச்சாவடிகளில் கட்டண நிர்ணயம் என்பது எந்தெந்த விஷயங்களை மையமாக வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? சாலை இன்னைக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை அவசியம் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு. இன்னைக்கு நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகரித்ததுனால தேசிய நெடுஞ்சாலைகளும் அந்த சாலைகளை விரிவுபடுத்தி 2 வழி பாதை, 4 வழி பாதை, 6 வழி பாதை மாற்றிட்டு வராங்க. இந்த சாலையை நிர்ணயிக்க போது 1997 புதிய சட்டத்தில் 80 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கணும்னு ஒரு சட்டம் இருந்தது. பொதுமக்கள் அந்தந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு சாலை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரோடு தனியாக ஒரு ரோடு ஒதுக்கி கொடுத்துட்டு, அதுபோல சுங்க சாவடி யார் அந்த சாலையை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும். சாலையை அப்பப்போ சீரமைக்கணும். அடிப்படை வசதின்றது அந்த சிறு வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம், பெரிய வாகனம் நிறுத்துவதற்கு இடம், ஆம்புலன்ஸ், கிரெயின், வாட்டர், குடிநீர், டாய்லெட் வசதி போன்ற பல வகையான வசதிகளை செய்து கொடுக்கணும். அதுக்கோசரம் ஆண்டுக்கு ஒரு முறை, அதுக்கு முன்னால் 97 சட்டத்தில் 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் சுங்கவரி இந்த அடிப்படை வசதி செய்து உயர்த்திக் கொள்வாங்க. ஆனா இப்ப ஆண்டுக்கு ஒரு முறை உயர்த்திக் கொள்ளணும்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த சுங்கவரி வசூல் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 42 சுங்கச்சாவடி இருக்கும்போது அதுல 18 சுங்கச்சாவடி தேசிய நெடுஞ்சாலைத்துறை சொந்த பணத்தில் உருவாக்கப்பட்ட சாலைகள். அதை தனியாரிடம் சுங்கவரி வசூல் செய்ய மட்டும் தனியாரிடம் ஒதுக்கப்பட்டு இந்த சாலைகளை பராமரிப்புக்கு தனியாக மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் இன்னொரு நபருக்கு கொடுக்கப்பட்டு சுங்கவரி வசூல் செய்ய ஒரு நிறுவனம், சாலை பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆனா சாலை பராமரிப்பு இல்லை. இன்னைக்கு இந்த பராமரிப்பு இல்லாதனால சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கிற காரணத்தினாலையும் பழுதடைந்த லாரிகளை உடனடியாக அப்புறப்படுத்த கிரெயினோ இல்ல அதுக்கு உண்டான அவசர ஆம்புலன்ஸோ எதுவுமே இல்லாத சாலையில அதனால விபத்துக்கள் தமிழகத்தை பார்த்தா இந்த வருடத்துக்கு மட்டும் 15 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா நேஷனல் நெடுஞ்சாலை 9 லட்சம் பேர் இறக்குறாங்க. எதுக்கோசம் இருக்கான இந்த சாலை சரியான சாலை கொடுக்கல. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு சுங்கச்சாவடியில் ஒரு நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் சாலை பராமரிப்புக்கு நம்ம கொடுக்கப்படுது. பப்ளிக் கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா பராமரிப்புன்றது கிடையாது. இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. விஜிலன்ஸ் ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர், ஒரு விஜிலன்ஸ் இருக்காங்க. அவங்களும் அந்த தனியார் கூட கை கோர்த்து இந்த சாலை சீரமைப்பு பணியில இது வரைக்கும் எந்த சுங்கச்சாவடியில தமிழ்நாட்டில் ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் செலவு பண்ணல. அந்த வரைபடம் பர்மிஷன் வாங்கணும். சுங்கச்சாவடியில் தேசிய நெடுஞ்சாலை இந்த மாதிரி சென்னை டு பெங்களூர்ல இந்த சாலையில இந்த இடத்துல பழுது அடைஞ்சிருக்கு, எனக்கு 50 கோடி ரூபாய் வேணும், 50 கோடி ரூபாய் இந்த வருஷம் நான் சாலை சீரமைக்கிறேன்னு சொல்லி
அந்த மாதிரி திட்டம் வந்து அவங்க பர்மிஷன் வாங்கி பண்ணணும். ஆனா எந்த சுங்கச்சாவடியும் அந்த மாதிரி வர சொல்லி கணக்கு பண்ணல. தொடர்ந்து பேசலாம் திரு சுகுமார். தமிழக சுங்கச்சாவடிகளை பொறுத்தவரை சுங்க வரி வசூலிப்பது ஒரு நிறுவனம், அந்த சாலையை பராமரிப்பதை கையில் எடுத்துக் கொள்வது மற்றொரு நிறுவனமாக இருப்பதால் அந்த சாலையை பராமரிக்கும் பணிகள் என்பது முழுமையாக நடைபெறவில்லை. மேலும் வருடம் ஒன்றிற்கு சுங்கச்சாவடி அதற்கு எல்லைக்குட்பட்டு வர இருக்கக்கூடிய சாலைகளை பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. அதற்கான நிதியும் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் அந்த நிதி முழுமையாக செயல்படுத்தப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது என்பது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் சமூக ஆர்வலர் சோமசுந்தரம். கேட்கலாம். இப்ப நம்ம நிக்கிற இந்த ரோடே வந்து திருச்சி, சென்னை, தஞ்சாவூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி வரைக்கும் போகக்கூடிய இந்த நான்குவழிச்சாலை, இந்த சைடு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கேரளா வரைக்கும் இந்த சைடு நான்குவழிச்சாலை போயிட்டு இருக்கு. இங்க வந்து பிரதான வந்து டோல்கேட் எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளேரிப்பட்டிட்டு இருக்கக்கூடிய டோல்கேட் தான் ரொம்ப பிரதானமான டோல்கேட். இந்த டோல்கேட்ல வந்து இந்த நடைவு சீட்டுகள் வாங்குறதுல வந்து பல முறை வந்து வன்முறை தகராறுகள் எல்லாம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செஞ்சிருக்கு. இந்த அரசியல் கட்சிக்காரங்க போகும்போதெல்லாம் வந்து டோல்கேட்டுக்கு அந்த வாகனங்களுக்கு வரி கேட்டு அவங்க பிரச்சனையா இருக்காங்க. அதே மாதிரி பஸ் போக்குவரத்து தொழிலாளர்களை வந்து அந்த அரசு பஸ்ஸா இருந்தாலும் நீங்க கட்டித்தான் தீரணும் அப்படின்னு சொல்லி 2-3 முறை வந்து அந்த மாதிரி தகராறு நடந்திருக்கு. அரசாங்கமே வந்து டோல்கேட் வரிகளை வந்து ரத்து பண்ணணும். ஏன்னா ஒரு வாகனம் வெளியேறும் போது வந்து ரோட் டாக்ஸ் சொல்லி வாங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு வாகனத்துக்கு வந்து 500 கூட 1000 கூட 2000 கூட சொல்லி வசூல் பண்றது மிகவும் ஒரு தவறான ஒரு செயலாகும். அது உள்ளூர் வாகனங்களுக்கு வரி கேட்கறது வந்து மிகவும் தவறான செயலாகும். அதனால அரசாங்கம் வந்து இந்த டோல்கேட் வரின்றதை ரத்து பண்ணணும். டோல்கேட்களில் வசூலிக்கப்படும் இந்த வரி என்பதை ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி உயர்வு வேலூர் மாவட்டத்தில் பள்ளிக்கொண்டான் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளிலும் நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அந்த சுங்கச்சாவடியை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். நெடுஞ்சாலைகள் சென்னை, மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் போறோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லி போர்டு மட்டும்தான் இருக்கு. இப்ப அங்க போய் நம்ம நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அங்க எந்த விதமான அந்த தங்குவதற்கான ஒரு அடிப்படை வசதி எந்த இடத்துலயுமே செஞ்சு கொடுக்கலாம். ஒரு போன் பூத்தோ இல்ல ஒரு கடையோ, ரெஸ்ட் ஏரியான்னு மட்டும் போர்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸை உருவாக்கலாம். வந்து 10-12 வருஷமா டிரைவரா இருக்கேன். இந்த லைன்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வருஷம் வந்து இந்த சுங்கச்சாவடி வந்து ஒவ்வொரு முறையும் ரேட்டு ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஏத்தும் போது வந்து வாடகை வந்து ஓனருக்கு வந்து வாடகையில பாதிக்கப்படுறாரு, டிரைவர்களும் பாதிக்கப்படுறோம். இப்ப வந்து வரி அதிகமா ஏத்திட்டு போக சுங்கச்சாவடி வரி ஏற்றத்தினால வாடகையும் ஏத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வாடகை அப்படி ஏத்தும் போது பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, ஓனர்களும் பாதிக்கப்படுறாங்க, டிரைவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள். திரு சுகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சுகுமார், இப்போ இந்த சுங்கச்சாவடிகள்ல கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா லாரி உரிமையாளர்கள், கார் டிரைவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள்? குறிப்பா அந்த ஆட்சிகள் மாறல, காட்சிகள் மாறல. காரணம் வந்து சாலை வந்து சீரழிந்து மனித உயிருக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க இந்த தேசிய நெடுஞ்சாலை தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சென்னை டு பெங்களூர் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 120 ரூபாய் சாவரம். எதுக்கோசரம் சாவரம், ஏன் சாவரம், அதுக்கு உண்டான எதனால அந்த நேஷனல் ஹைவே நிறுவனம் காரணமா, லாரி உரிமையாளர் காரணமா, இல்ல சாலை காரணமா, அதை ஆய்வு செய்யணும். அதை ஆய்வு செய்யறதுக்கு யாரும் இன்னைக்கு தயாரா இல்லை. அவங்களுடைய வேலை அவனுடைய டோல் கலெக்ஷன் ஆயிடணும், ரோட் மெயின்டெனன்ஸ் ஆகல, அதிகாரி வரணும், செக் பண்றாரு. அந்த அதிகாரி பார்த்தோன்னா அவர் ரோட் மெயின்டெனன்ஸ் செய்துட்டு போறாரு. ஆனா செலவு பண்ணலையே, செலவு பண்ணா அந்த விபத்து வரப்போறது இல்லை. இந்த சுங்கச்சாவடி இது வந்து உண்மையிலே வந்து உயர்வுன்றதை நான் உண்மையா கண்டிக்கணும், அதை வாபஸ் வாங்கணும். இல்ல அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. எந்தெந்த சுங்கச்சாவடியில வந்து சாலையை பராமரிக்கலையோ, சாலைக்கு அந்த அடிப்படை வசதிக்கு எதுக்கோசம் அந்த பணம் ஒதுக்கப்படும் அந்த வேலை செய்யலையோ அந்த சுங்கச்சாவடி அங்கீகாரத்தை ரத்து பண்ணன்றாங்க. இப்போ நான் சொல்ல பாரதிய ஜனதா ஆட்சியாளருக்கு சொல்றோம், நீங்க குழு அமைங்க, எங்க கூட வாங்க. இந்த ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் சுங்கச்சாவடி வசூல் பண்ண வருஷம் மாசத்துக்கு 50 கோடி வசூல் பண்றாங்க, வருஷத்துக்கு 70 கோடி வசூல் பண்ற சுங்கச்சாவடியில எவ்வளவு இந்த பராமரிப்பு செலவு பண்ணிருக்காங்க? பண்ணாங்களா, பண்ணலையா? ஏன் அவங்க மேல நடவடிக்கை, ஏன் அவங்களை ரத்து பண்ண? இதுவரைக்கும் இதை வந்து கண்காணிப்பதற்கான குழு எதுவும் அமைக்கப்படலையா? இப்ப நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம், சுங்கச்சாவடிகள் மூலமா சாலையெல்லாம் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு அடிப்படை வசதி. இந்த குழு அமைச்சிருக்கிறது வந்து வெறும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைக்கப்பட்ட விஜிலன்ஸ் ஆபீசர் தான் இருக்கிறாங்க. நாங்க சொல்றது அந்த மாவட்டத்தில் பொதுமக்களை, எங்களை போன்ற சமூக லாரி உரிமையாளர் சங்கங்க, பொதுமக்கள், கலெக்டர், எஸ்பி 5 பேர் சேர்த்து ஒரு குழு போடுங்க.
இந்த சாலையில ஏன் விபத்து குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப சமீபத்தோட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல. ஏன் அந்த அம்மா இருந்தாங்க? அதுக்கு காரணம் என்ன? அந்த சர்வீஸ் ரோடு சரியான சர்வீஸ் ரோடு இல்ல. அந்த தேவையில்லாத ஒரு கிராசிங் இருக்கு, அந்த கிராசிங் அங்க வைக்க கூடாது. அதை வச்சதுனால அந்த அம்மா எதிரில் ஒரு வண்டி ஆப்போசிட்ல வந்த வண்டினால அந்த அம்மா ஆக்சிடென்ட் ஆகும். தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது. காரணம் என்ன? தேசிய நெடுஞ்சாலையில அதிக அளவு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். அந்த ஏன் அதை ஆய்வு செய்யக்கூடாது? அந்த வருஷம் சாலை பராமரிப்பு இல்லையா? ஓட்டுநருடைய கவனம் கூடியவா? அப்படி ஆய்வு செய்து அந்த விபத்தை தடுக்கலாமே, சாலை பராமரிக்கலாமே. தொடர்ந்து பேசலாம் திரு சுகுமார். தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுங்கவரி கட்டணம் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சுங்கவரி உயர்த்துவதற்கான மிக முக்கிய காரணம் சாலையை பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் தான். ஆனால் பல இடங்களில் இந்த சாலையை பராமரிப்பதில் இந்த சுங்கச்சாவடிகள் கவனம் செலுத்துவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் இந்த சுங்கச்சாவடிகளில் சாலையை பராமரிப்பதற்காக ஒதுக்கக்கூடிய நிதி முழுமையாக பயன்படுத்தப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. மேலும் இதை கண்காணிப்பதற்கான ஒரு குழுவும் சரியாக இல்லை. பொதுமக்கள், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் சேர்ந்த ஒரு குழுவை அமைத்தால் மிக நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். நாங்க சென்னையில இருந்து அங்கிருந்து எடுத்து போனா டோல்கேட் வந்து ஒரு டோல்கேட்டுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா வரும்போது ஒண்ணும் கிடையாது. போறப்போ நீ எவ்வளவு ஏற்றிருக்காங்க எங்களுக்கு என்னன்னு தெரியாது. போனாதான் எங்களுக்கு தெரியும். போகும்போது உங்களுக்கு 10 ரூபாய் போட்டாலும் உங்களுக்கு வந்து 7 டோல்கேட்டுக்கு வந்து 70 ரூபாய் போச்சு. 20 ரூபாய் பண்ணாங்கன்னா அது 140 ரூபாய் போச்சு. எங்களுக்கு வாடகை கொடுக்குற வாடகை அது கம்மியான வாடகை தான் கொடுக்குறாங்க. நாங்க இதை வச்சு என்னத்து பண்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேர் பாஸ் விற்குது, வேலை டயர் விற்குது, அந்த வேலைக்கு நாங்க என்னத்து பண்ணி என்ன மோட்டர் ஓட்டல் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. பெங்களூர்ல வந்து சென்னை வந்திருக்கேன். சென்னை வந்து பாத்தீங்கன்னா ரோடு 15 வேலை ஏத்திட்டாங்க, 15% ஏத்திருக்காங்க. ஏத்திங்க பாத்தீங்கன்னா வந்து ரோடு ஒன்றும் சரியில்லை. குண்டும் குழியுமா இருக்குது, மேடு பள்ளம், ரோடு ஒண்ணுமே சுத்தமாவே இல்லை. சுத்தமாக இல்லை. 15 எப்படி ஏற்றி வச்சிருக்கிறேன். 15 வாங்கினா அப்புறம் சில்லறைன்னு சொல்லிட்டு 15 மொத்தமா ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 102 ரூபா, 103 ரூபா, 105 ரூபா இப்படி போட்டு மிட்டாய் தர்றாங்க. சில்லறைக்கு மிட்டாய் தராங்க. அதுக்கு 110 ரூபா நம்ம ரவுட்டாவே பண்ணிக்கலாம். அதனால ரோடு இருக்கு. இன்னைக்கு 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க, இன்னும் ஏற்றுவாங்க உங்களுக்கு. மாசம் மாசம் எப்படி பண்றது? எப்படி டீசல் வேலை ஏற்றுறாங்க? எல்லா வேலையும் ஏறினே இருக்கு. நாங்கள் எப்படி வண்டி ஓட்டுறோம்? ஓனருக்கும் லாபம் இல்லை, எங்களுக்கும் லாபம் இல்லை. எல்லாம் நஷ்டத்தோடு தான் ஓடி முடியுது. டோல்கேட் இன்னைக்கே ஏற்றிட்டாங்க, இங்கே எவ்வளோ ஏற்றிட்டாங்க? சரி. இந்த சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் என்பது என்னவாக இருக்கிறது, தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். போர்வே சாலைங்கிறது வந்து 130 ரூபா இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட வாங்கினாங்கன்னா என்னன்னா 24 ஹவர்ஸ் இருக்கணும். அதாவது 24 ஹவர்ஸ் கொடுக்கறதுல வந்து எத்தனை வாட்டி வேணா போயிட்டு வந்துக்கலாம். இது என்னன்னா ஒரு சிங்கிள் போயிட்டு வந்த பாக்கிலேயே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு 130 ரூபாய்க்கு எடுத்து எத்தனை வாட்டி கூட வந்துக்கலாம் 24 ஹவர்ஸுக்குள்ள. அப்படின்னா நம்ம ஓட்டிக்கலாம். இப்ப வந்து எப்படின்னா இப்ப நைட்டு எடுக்கிறோம், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதுக்கு இடையில 3 6 சிங்கிள் வரும். 6 சிங்கிள் ஓட்டிக்கலாம். இந்த 6 சிங்கிளுக்கு 130 140 நம்ம காசு கொடுத்தோம்னா அது ஒரு 1000 ரூபாய்ட்ட இழப்பு கூடாது. கிடைக்கிறது 2500 ரூபாய்க்கு வாடகைக்கு போனுச்சுன்னா 700 ரூபாய் நிக்குது. டயரு கூட பத்துறது இல்ல, பைசா மிச்சப்படுறது இல்ல. டிரைவர் சம்பளத்துக்கும் டீசலுக்கு இதான் ஆகுது. டயரு கூட இன்னைக்கு வருமானம் இல்ல. ரொம்ப கஷ்ட நிலையில மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு, லாரி மார்க்கெட். 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு போனோம்னா 400 ரூபாய் சுங்க காசு கட்டுறோம். அந்தந்த ஊர் பொறுத்து எந்தெந்த டோல்கேட்டோ அந்த டோல்கேட் பொறுத்து 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு போனுச்சுன்னா 400 ரூபாய் டோல்கேட். மெட்ராஸுக்கு போனுச்சுன்னா அப் அண்ட் டவுன். நாங்க 9000 ரூபாய்க்கு வாடகைக்கு போச்சுன்னா 9000 ரூபாய்க்கு வாடகை போச்சுன்னா டோல்கேட் அப் அண்ட் டவுன் 3200 ரூபாய் வருது. அந்த டோல்கேட்டுக்கு உள்ள காசு கூட லாரிக்கு 1000 ரூபாய் இருப்பு இல்ல. ரொம்ப சூழ்நிலையில வந்து ரொம்ப ரொம்ப மறந்த குடிக்காத வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் லாரி ஓனர்கள், லாரி டிரைவர்கள், லாரி கிளீனர்கள். இந்த லாரிக்காரங்க ரொம்ப பாதிச்சிருக்காங்க. டயர் விலை, டீசல் விலை, மற்ற வாகன வரிகள், போக்குவரத்து எல்லாமே அரசாங்கம் ஏற்றிக்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப லாரி பல லட்சம் குடும்பங்கள் ரொம்ப தடுமாற நிலையில் உள்ளது. ஆகவே அரசுக்கு பரிந்துரையாக மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை டோலை ஏற்றாமை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சியில இருந்து காரைக்குடி வரை இன்னும் ரோடே பினிஷ் ஆகல. ரோடு பினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வசூல் பண்றதுக்கு முதல்ல புதுக்கோட்டை வண்டிகளுக்கு, இந்த லோக்கல்ல உள்ள வண்டிகளுக்கு குறைவான கட்டணம்னாங்க. அதுவும் இன்னும் சரிவர எதுவும் நடத்தல. இப்ப மறுபடியும் கட்டண உயர்வு வந்து லாரிக்காரங்களை பெருமளவு பாதிக்குது.
சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தும் ஓட்டுநர்களின் கருத்துக்களை பார்த்தோம். திரு சுகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சுகுமார், இப்போ இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் கடந்த பல நாட்களா இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? இந்த சுங்கச்சாவடி கட்டண வசூல்ன்றது வந்து ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிருக்காங்க மத்திய அரசு. அதாவது 1996 இருக்கிற சட்டத்தை வந்து தொடர்ந்து அமல்படுத்தினாங்கன்னா கடைபிடிச்சாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது. அதுல வந்து எல்லாத்துக்கும் சீரான சுங்க வரி வசூல் பண்ண தான் இருக்கு தவிர இப்போ வந்து ஒவ்வொரு டோலுக்கு இப்போ இந்த ஒரு டோல்ல வந்து 24 hours போயிட்டு வரதுக்கு 24 hours அனுமதி கொடுக்குறான். ஒரு டோல் போறதுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்குறான். ஒரு டோல்ல 3 கேட்டகரி வசூல் பண்றோம், ஒரு டோல்ல 7 கேட்டகரி வசூல் பண்றோம். பல வகையான குளறுபடிகள் ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கு அந்தந்த அமைச்சருக்கு தேவையான மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டார் முன்னாள் அமைச்சர். அட்லீஸ்ட் இப்போ வந்திருக்கிற அமைச்சர் வந்து உடனடியாக நான் சுங்க வசூல வந்து கார் பஸ்ஸுக்கு நான் நீக்கிறேன், லாரிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அமைச்சு கொடுக்குறேன் சொல்லிருக்காரு. அதை நான் வரவேற்கிறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வரவு திட்டம் பண்ணி பொதுமக்களுக்கும் பிரச்சனை இல்லாத, எங்களுக்கும் சாலை தேவை, நாங்களும் சாலையை பயன்படுத்தணும், நாங்களும் சாலைக்கு டோல் கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா அது அடிப்படை இந்த இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் களையணும். அந்த நடுவில் இருக்கிற பிரச்சனைகள் சாலையை சீரமைக்கணும், விபத்து ஏற்படக்கூடாது, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி பல வகையில அந்த அமைச்சர் வந்து சுங்க வரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கிட்டேன். ஒரு லாரி ஒன்றுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கிட்ட வாங்கிட்டு கொடுக்க தயாரா இருக்கும். இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த சாலை அமைக்கிற வரி வசூல் பண்றது, உயர்வு பண்றது, மறுபடியும் நினைச்ச மாதிரி டோல் வசூல் பண்றது, இந்த போறதுக்கு ஒரு டோல், அந்த மாதிரி பல வகையான முறைகேடுல தவிர்க்கணும். மத்திய அரசு இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். விபத்துன்றது இன்னைக்கு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி பேர் சாவரம் ஆக்சிடென்ட்ல. அந்த 1.5 கோடி பேர் சாவதுக்கு காரணமே இந்த நேஷனல் ஹைவேல இருக்கிற இந்த குளறுபடிகள் தான். பல வகையான குளறுபடிகளுக்கு முந்தைய அரசுல வந்து இது வந்து சரியான சீரமைப்பு கொடுக்காத தனியாரோட வளர்ப்புக்கோசரம் தனியாருக்கு உண்டான ஒவ்வொரு தனியாருக்கும் அவங்களுக்கு தேவையான மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்திருக்கிற ரசனா மாறுவான்னு பாக்குறோம். ஏன்னா இவங்களும் அதே தனியார் தான் ஊக்குவிக்க பாக்குறாங்க. இப்போ உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுங்கவரி கட்டணம்னால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? அது வந்து பொதுமக்களுக்கு மறைமுகமா எந்த அளவுக்கு சுமையை கூட்டும்? பொதுவா பொதுமக்கள் மறைமுக நேரடியாக அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. சுங்கவரி நான் சென்னை டு பெங்களூர் போறேன்னு சொன்னாக்கா, நீ சென்னை டு பெங்களூர் 2800 ரூபாய் ஒரு லாரிக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன். 3000 ரூபாய் சொல்லும் போது 150 ரூபாய் ஒரு 300 ரூபாய் எனக்கு டோல் இன்க்ரீஸ் ஆகுது. 300 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா அந்த வாடகை வந்து அவங்களுக்கு 10% வாடகை ஜாஸ்தியாக போகுது. அந்த பொருளாதாரம் விவசாயிக்கு அந்த 10% ஜாஸ்தி கொடுக்கணும். இங்க வந்து காய்கறி பொதுமக்கள் வாங்கும்போது 10% ஜாஸ்தி கொடுக்கணும். பால் ஆட்டோ, குடிநீர் ஆட்டோ, நீ தண்ணி 20 ரூபாய் ஒரு பாட்டில் வந்துச்சு. இந்த மாதிரி போனா தண்ணி மறுபடியும் 25 ரூபாய் ஒரு பாட்டில். 10 வருஷம் பாக்கும் 25 ரூபாய் கெட்ட லாரி வாடகை ஏறி போச்சு, இது கூலி ஏறி போச்சு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அதே சொல்லுவாங்க, லாரி எனக்கு லாரி வாடகை ஏறி போச்சு, நான் கேட்டா டீசல் வேலை ஏறி போச்சு, டயர் வேலை ஏறி போச்சுன்னு சொல்லுவாங்க. காய்கறி கேட்டும் லாரி வாடகை ஏறி போச்சு. இந்த மாதிரி ஒரே மட்டத்துல தான் விலை உயர்வுன்றது அரசு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணும். எந்த விலை உயர்ந்தாலும் நேரா வந்து பொதுமக்களுக்கு தான் போய் பாதிக்கிறது வர. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து நேஷனல் பர்மிட்டுக்கு வரி கட்டுறோம், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வரி கட்டுறோம். இது இல்லாத டீசல்ல வந்து பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் வசூல் பண்றாங்க, டீசலுக்கு லிட்டருக்கு 2 ரூபாய் வசூல் பண்றாங்க. இந்த மாதிரி பல லட்சம் கோடி 10 வருஷமா வசூல் பண்ணி இன்னைக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பணத்தை வச்சுட்டு மறுபடியும் சுங்கவரி உயர்வுன்னு சொல்லி வாங்குறாங்க. சுங்கவரி வந்து அவங்க ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தனியாருக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன டோல் கேட்கறாங்களோ அந்த ரேட்டை போட்டு கொடுத்துறாங்க. அதை வரவுபடுத்தணும் போது எல்லா இந்தியாவில் ஒரே டோல் தான். ஒரே அவனுக்கும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு 20 கோடி தான் செலவாகுது. அதிகமா சுங்கச்சாவடி வசூல் பண்றதுக்கும் கம்மியா சுங்கச்சாவடி வசூல் பண்றதுக்கும் அதே 20 கோடி தான் வசூல் பண்ணுது. ஆனா இந்த இதை வந்து திட்டத்தை மாத்தணும். 1997 என்ன சட்டம் இருந்ததோ அந்த சட்டத்தை அமல்படுத்தினா எல்லாரும் மக்கள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு விலையேற்றமும் இருக்காது. இந்த சுங்கச்சாவடியில கட்டண உயர்வுல உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த கட்டணத்தை உடனடியாக வாபஸ் வாங்கணும். ஏற்கனவே சுங்கச்சாவடி அதிக அளவில் நான் சுங்கச்சாவடி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சாலை வந்து உலக மையத்தில் வடிவமைக்கப்பட்ட சாலைன்றாங்க. அதுக்கு உண்டான சுங்க வரி கொடுத்து கட்டுறோம். அதுக்கு உண்டான வசதிகள் எதுவுமே இல்லை, அதுக்கு உண்டான சாலையும் இல்லை. வேகமா போனோம். நாங்க வந்து இன்னைக்கு இந்த சாலை வந்ததுனால ஒரு நாளைக்கு 400-500 கிலோமீட்டர் நாங்க வண்டி ஓட்டலாம் சொன்னா இல்ல. இந்த சாலை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் எங்களால் ஓட்ட முடியல. அவ்வளவு ஒவ்வொரு சாலையிலயும் வந்து 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் நேரத்தை எடுக்குது. டீசல் அதிகமா செலவாது, ஓட்டுநர் கஷ்டப்படுறான். அதனால வந்து ஒரு எங்கேயுமே டோல் இல்லாத தேசிய பர்மிட், ஆல் இண்டியா பர்மிட் கொடுத்த மாதிரி தேசிய சுங்கச்சாவடி பர்மிட் கொடுத்தாங்க. லாரிகள் மட்டும் வசூல் பண்ணா போறோம், பஸ்ஸுக்கு வசூல் பண்ண தெரியல, பப்ளிக் வசூல் பண்ண தெரியல. ஆனா முக்கியமா வந்து இந்த சாலை பராமரிக்கிறதுல வந்து அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். மெயின் விபத்து காரணமே இந்த பராமரிப்பு இல்லாத ரோடு தான். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சுகுமார். தமிழகத்தில் நேற்று முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வு என்பது லாரி டிரைவர், கார் டிரைவர் மட்டுமல்லாமல்
அனைத்து தரப்பு மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. லாரி வாடகையை உயர்த்தும் பொழுது அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை உயர்வு ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது. சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்த்துவதற்கான மிக முக்கிய காரணம் அந்த சாலையை பராமரிப்பதற்காகவும் அந்த சுங்கச்சாவடியை பயன்படுத்தக்கூடிய ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கடந்த ஆண்டுகளை பார்க்கும் பொழுது ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ அந்த சாலைகளை பராமரிப்பதற்கான எந்த ஒரு வேலைகளோ சுங்கச்சாவடி மூலம் செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டணம் என்பது மறைமுகமாக அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்திருக்கிறது. மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வதற்கு ஒரு அபாயமாகவும் வழிவகுத்திருக்கிறது. ஆக இந்த ஒரு கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சுகுமார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்வது 4 மணி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.